வெல்கம் டு ஈஸி லேசி விமன். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அது எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களையும் கொஞ்சமாவது என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் வீடியோஸ் வந்து இருக்கும்னு வந்து நினைக்கிறேன். ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் வந்து போடுவேன். ஸோ வந்து ஓகே அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. உங்களுடைய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரியல அப்படின்னாலுமே கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் போய் வந்து ஒரு ஹார்ட்டாவது வந்து கொடுத்துருங்க. ஏன்னா நான் வந்து எல்லா வீடியோஸ்க்குமே கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறேன். ஆனால் ஒருத்தர் கூட என்னை மதித்து கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றேங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. லைக்லாம் பண்ணுறீங்க, அதுவே வந்து பெரிய ஹாப்பினஸ் தான். இது வந்து ஒரு லஞ்ச் விலாக் தான். சூப்பர் டேஸ்ட்டான வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி வந்து செய்திருந்தேன். இதோட ஃபுல் ரெசிபி வந்து நான் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸ்லேயே இருக்கும். செம்ம சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. நல்லா வந்திருந்ததுனால தான் வீடியோவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து முட்டையும் வந்து வேக வச்சுட்டேன். சரி வந்து பிரியாணிக்கு வந்து முட்டை இல்லாமல் நல்லா இருக்காது இல்லையா? எங்கள் வீட்டில் பெரும்பாலும் வந்து தயிர் சட்னியெல்லாம் அவ்வளோவா வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால் சும்மா தயிர் வெங்காயம் மட்டும் போட்டு பிணைஞ்சு வச்சாச்சு. அப்புறம் இந்த சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்ததுலேயே கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருந்தேன். சில்லி மட்டும் பொரிச்சிடலாம் சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் மேரினேட் பண்ணி வச்சுருந்தது. சில்லி வந்து பொரிச்சாச்சு. பக்கத்துலேயே ஒரு குட்டி கை வந்து பார்த்துருப்பீங்க. என் பையன் வந்து எனக்கு முட்டை வந்து உரிச்சு கொடுத்துட்டு இருந்தான். முட்டை வந்து டச் முட்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லைட்டாக அந்த பிரேக் ஆகிருக்கும். அதனால் வந்து அது கொஞ்சம் வந்து வேகும் பொழுது அதெல்லாம் வெளியில் வந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே. மதியானம் சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாமா? சூப்பர் டேஸ்ட்டான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி, அதே மாதிரி சிக்கன் 65, இது கூட வந்து பாயில் பண்ண முட்டை, தயிர் சட்னி. இதுதான் நான் வந்து சாப்பிட்டேன். இது இன்றைக்கி இல்லை, அன்னைக்கு என்னைக்கோ எடுத்த வீடியோ. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.